கஸ்டமர் கேர் வணிக உலகம் யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் ஹவுசிங் பிளான் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கிறேங்க. அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும், பாருங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம என்ன தான் மாடியாக வீடு கட்டினாலும், எலிவேஷன் நீட்டாக பண்ணாலும், பெயிண்டிங் கலர் அருமையாக கொடுத்துருந்தாலும், இன்டீரியரில் நம்ம போடுற ஹவுசிங் பிளான் கொஞ்சம் சொதப்பிடுச்சினாலும் லைஃப் ஃபுல்லாமே ஒரு நெருடலாகவே தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதனால் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை மேப் எத்தனை தடவை வேணாலும் பிளான் மாற்றி போட்டுக்கலாங்க. போட்டுட்டு எந்த பிளான் நமக்கு பிடிச்சிருக்குதோ அந்த பிளானில் ஒரு வீட்டை கட்டி சந்தோஷமாக வாழ்கிறது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சந்தோஷங்க. அந்த வகையில் நான் போட்டிருக்கிற பிளானை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இது மாதிரி உங்களுக்கு இன்னும் எவ்வளோ பிளான் வேணுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய விவரத்தை அனுப்பிச்சி விட்டிங்களா, அதுக்கு தகுந்தாப்பில் பிளான் ஈஸியாக போட்டுக்கலாங்க. இந்த பிளான் மட்டும் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்றேங்க. இது 2400 சதுரடி நார்த்து பேஸ் இல்லைங்க, ஈஸ்ட் பேஸ் சம்மந்தமான ஒரு மேப்புங்க. இது சவுத்து பேஸில் வாங்கின 2 பிளாட்டுங்க. இதை மாற்றி ஈஸ்ட் பேஸில் எப்படி பிளான் பண்ணி வீடு கட்டுறது அப்படிங்கிறது தான் போட்டிருக்குறேங்க. இதில் பார்த்தோம்னா மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 10ங்க. பக்கத்தில் இன்னொரு பெட்ரூமும் 16க்கு 10 தாங்க. அட்டாச் பாத்ரூம் பார்த்தோம்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு இங்கே அட்டாச் பாத்ரூம் இருக்கும், இதுக்கு இங்கே கொடுத்துருப்போங்க. அப்புறம் பார்த்தோம்னா இங்கே ஒரு சின்ன ஸ்டோர் ரூமுங்க, பக்கத்துலேயே பூஜை ரூமுங்க, 10க்கு 10 டைனிங் ஹாலு, 10க்கு 8 கிச்சனுங்க. ஹால் சைஸ் பார்த்தோம்னா 17க்கு 16ங்க. இது சோபா போடுறதுக்கு இடம் தனியாக ஒதுக்கி இருக்குது. இங்கே டிவி ஷோகேஸ் வச்சுக்கலாங்க. இந்த சைடு படிக்கிட்டு இருக்கும். முன்னாடி போர்ட்டிகோ சின்னதாக கொடுத்துருக்குறேங்க. நமக்கு எவ்வளோ வேணாலும் முன்னாடி இடம் இருக்குதுங்க, இழுத்துக்கலாங்க. நம்ம இந்த வீட்டுக்கு இவ்வளோ போகுதுன்னு சொல்லிவிட்டு இங்கே கொடுத்துருக்குது, சுற்றி இடம் விட்டுருக்குறேங்க, பார்த்துக்குங்க. இது மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா வெளியில் அவுட் சைடு பாத்ரூம் 2 பாத்ரூம் கட்டிக்கலாங்க. டாய்லெட் தனியாக, பாத்ரூம் தனியாக கட்டிக்கலாம். முன்னாடி துவைக்கிற இடத்துக்கு இடம் விட்டுருக்குதுங்க. இங்கே நம்ம சம்பு யூஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாத்துக்கும் இடம் தாராளமாக இருக்கும். இது 1200 2 பிளாட்டு சேர்ந்து 2400 சதுரடியில் நான் போட்டிருக்கிற பிளானுங்க. இது மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்கும் பிளான் தனித்தனியாக போட்டுக்கலாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இது 3200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு நார்த் பேஸ் உண்டான மேப்புங்க. இதில் பார்த்தோம்னா 16க்கு 10 கிச்சனுங்க. பக்கத்தில் பார்த்தோம்னா 11க்கு 11 டைனிங் ஹாலு, அதுக்கு ஒரு ஸ்டோர் ரூமுங்க. 16க்கு 11ல் பார்த்தோம்னா 2 பெட்ரூம் போட்டிருப்பேன். இது அட்டாச் பாத்ரூமுங்க. இதுக்கு இங்கே அட்டாச் பாத்ரூம் வந்திருக்கும். இது அவுட் சைடு பாத்ரூமுங்க. முன்னாடி பூஜை ரூம் இருக்குது இந்த சைடு. 20க்கு 17 ஹாலுங்க, 20க்கு 17 போர்ட்டிக்கோங்க. இது மொத்தம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1737 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. அடுத்த மேப் பார்த்தோம்னா 16க்கு 10 பெட்ரூமுங்க, சிங்கிள் பெட்ரூம் தாங்க. 16க்கு 10 பெட்ரூம்பு, உள்படிக்கட்டுங்க. அதுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம்பு, பூஜை ரூம் வந்துடுதுங்க, ஹாலு, ஸ்டோர் ரூமுங்க, டைனிங் ஹால், கிச்சன். முன்னாடி போர்ட்டிக்கோ. முன்னாடி வேணால் நம்ம இது போர்ட்டிக்கோவும் போட்டுக்கலாம், அட்டை போட்டுக்கலாங்க. இப்படி ஒவ்வொரு மேப்பும் ஒவ்வொரு மாதிரி நம்மளால் போட முடியுங்க. உங்களுக்கு பிளாட் என்ன சைஸோ அந்த சைஸையும் எத்தனை பெட்ரூம் வேணும்னு சொன்னாவே ஈஸியாக மேப் போட்டுக்கலாங்க. இந்த மேப் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவல் கிடைக்குன்னு சொல்லி முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கங்க.